பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நம்ம பைபிள் எடுத்து வாசிக்க போற பகுதி என்ன அப்படின்னா, நெகேமியா தீர்க்கதரிசி 4வது அதிகாரம். 3வது அதிகாரம் முழுக்க என்னன்னா, ஒவ்வொருத்தரோட கான்ட்ரிபியூஷன் என்ன, இவங்க வந்து என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத பத்தி இருந்துச்சு. 4வது அதிகாரத்துல ஓரளவுக்கு இங்கே கட்டி இது அலங்கத்தை கட்டி நகரத்தை கட்டிட்டு இருக்காங்க. கட்டி ஏறக்குறைய முக்காவாசி முடிஞ்சிடுச்சு. அப்படி நடந்துட்டு இருக்கப்ப வந்து அதே இந்த முதல்ல அதிகாரத்தில் பார்த்தோம்ல, சன்பலாத்து, தொபியா, அவங்க அரேபியன், அவங்கெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, என்னடா அது இதெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் வந்து சரியா வருமா அப்படின்றாரு சன்பலாத்து. அவர் ஃப்ரெண்டு தொபியா சொல்கிறாரு, ஆமாம் இவங்க வந்து இல்லை, சன்பலாத் சொல்கிறாரு, இது எல்லாத்தையும் இது இப்போ அலங்கம் கட்டுறாங்க, கடவுளுக்கு கும்பிடுறாங்க, பலியிடுறாங்க, இதெல்லாம் வந்து என்ன நடக்க போகுது சும்மா அப்படின்ட்டு. இவர் தொபியா சொல்கிறாரு, ஆமாம் இவங்க கட்டுற கோட்டை, இவங்க இதில் வந்து ஒரு நரி உட்காந்து, இவங்க கல்லுகள்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க, ஒரு நரி கூட தட்டி விட்டுட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி ரொம்ப இலக்காரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாளில் இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கே ஒரு பயம் வந்துச்சு. பயம் வந்துட்டு அவங்க வந்து சண்டைக்கு போகலாம், இதை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போர் வீரர்களெல்லாம் கூட்டிகிட்டு வர்றாங்க. அதுக்குள்ளே இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாலாம் வருது. அடிக்கடி இந்த பாதி பேர் வேலை செய்கிறாங்க, வேலை செய்ய முடியல, சாப்பாடு இல்லை, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் வருது. அதை தாண்டி அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த நேரம் வந்து இப்படி அதை வந்து அந்த இவங்க கன்ஸ்ட்ரக்ஷனை தடுக்கிறதுக்கு அந்த போர் தலைவர்கள்லாம் வர்றாங்க அப்படின்றது வந்து நியூஸ் இவங்களுக்கு கிடைக்கிது. கிடைச்ச உடனே என்ன செய்யலாம் அப்படின்ட்டு அப்போ வந்து இவர் வந்து ஒரு பிளான் பண்ணுறாரு. என்னன்னா, பாதி பேர் ஒர்க் பண்ண வேண்டியது கன்ஸ்ட்ரக்ஷன், பாதி பேர் வந்து பாதுகாப்புக்கு ஈட்டி இதெல்லாம் வச்சுக்கிட்டு யார் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தடுக்க வர்றாங்களோ அவங்கள வந்து அவங்க போர் வீரர்கள் மாதிரி அவங்கள நிப்பாட்டி வைக்கிறதுக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே கஷ்டப்பட்டு கட்டி அவங்களுக்கு வந்து மற்ற எதிரிகளுக்கே வந்து ஒரு பயம் வருது. ஆனால் ஓரளவுக்கு கட்டி முடிச்சிடுறாங்க. இந்த 4வது அதிகாரம் முழுக்க வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஓரளவுக்கு நல்லா முடிஞ்சிருது அப்படின்றத பற்றி தான் சொல்லுது. இதே வந்து இந்த சாலமன், இவர் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாரு. இவர் வந்து சாதாரண மனுஷன், சாதாரண தீர்க்கதரிசி. இவர் கஷ்டப்பட்டு இந்த எரிசனம் விளங்க. ஆனால் சாலமன் ராஜா வந்து எவ்வளோ எளிதாக வந்து அவர்கிட்ட நிறைய ஐஸ்வர்யம் இருந்துச்சு, எவ்வளோ எளிதாக வந்து அந்த கட்டடத்தை கட்டினாரு. ஆனால் இதுவர் வந்து இவ்வளோ ஒன்றுமே இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தட்டையா பெர்மிஷன் வாங்கி இவங்க வந்து ஒவ்வொரு நேரமும் ஜெபம் பண்ணாங்கன்னு தான் வருது. ஜெபமணியே அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை முடிக்கிறாங்க. நீங்கள் போய் கொஞ்சம் படித்து பாருங்களேன்.